சார் இப்போ நேற்று கரூர்ல வந்து விஜய் பரப்புரை பண்ணாங்க. அதுல கூட்ட நெரிசல்ல வந்து ஒரு 40 பேர் இறந்துட்டாங்க. அது எப்படி பாக்குறீங்க? மொதல் வந்து கூட்ட நெரிசலில் இருந்த ஃபேமிலிக்கு வந்து என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள் தெரிவிச்சுக்கோங்க. ஒரு தலைவர் வராரு, அவரை பார்க்க போனோம்னா முதல் நம்ம சேஃப்டியை வந்து பொதுமக்களாக இருக்கட்டும், கட்சி தொண்டர்களாக இருக்கட்டும், அவங்க சேஃப்டியை ஃபஸ்ட்டு அவங்க பார்த்துக்கணும். கூட்ட நெரிசலில் இருக்கும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம சேஃப்டி நம்ம பார்த்துக்கணுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஒரு தலைவர் வந்து மீட்டிங் போடும்போது அரசு மூலியமா மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். இல்லை அரசு கொடுக்க முடியலனா கூட அந்த கட்சி தலைவர்களாச்சு, இப்போ கூட்டம் போடுற கட்சி தலைவர்களாச்சு அது சேஃப்டியான ஒரு பாதுகாப்பான ஒரு இதை ஏற்படுத்தி இருக்கணும்னு என்னோட கருத்து. அதாவது முதல்ல உங்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து ஒரு கட்சி, ஒரு நடிகரை வந்து நடிகரா மட்டும்தான் பார்க்கணும். தேவையில்லாம என் நடிகரை வந்து இன்னொரு நாள் நம்ம பார்க்க முடியாதா, இவ்வளவு கூட்டத்தில் போய் பார்க்கணுமாங்கிறது தான் என்னுடைய கருத்து. பொதுமக்கள் போகணுங்கிறப்ப என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகள் எல்லாம் தவிர்த்துட்டு நாம மட்டும் போகணும். கை குழந்தைகள்லாம் கூட்டிட்டு போனது மிகப்பெரிய தப்பு. ரெண்டாவது, இதை வந்து அரசியலா பார்க்கக்கூடாது. ஒரு பொதுவான கண்ணோட்டம் என்னன்னா, பாதுகாப்பு நெறிமுறையை வந்து கவர்மெண்ட் வந்து கரெக்டாக பண்ணிருக்கணும். ப்ராப்பரா எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், அதை இவங்க என்ன தவறிட்டாங்கன்னு தான் நான் சொல்றேன். பாதுகாப்பு போலீஸ் மட்டும் எத்தனை பேருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? பப்ளிக் வந்து 10,000 பேர் வராங்கன்னா 10,000 பேருக்கு 10,000 போலீஸா போட முடியும். அதனால இவங்க கட்சி நிர்வாகம் வந்து நிர்வாகிகள் வந்து இவங்களுக்கு வந்து கரெக்டா ஆக்ஷன் எடுத்துருக்கணும். இப்போ இவங்களுக்கு மட்டும் இப்போ தலைவர் வர்றாருன்னா அவருக்கு கூட பவுன்சர் வைக்கிறாங்கல்ல, அவருக்கு பாதுகாப்புக்கு பவுன்சர் வைக்கிறாங்கல்ல, அப்படி இருக்கிற பப்ளிக் வந்து பாதுகாப்புக்கு வந்து பவுன்சர் ஏதோ ஒன்று கொடுக்கணுமா இல்லையா? இப்போ அதே வந்து விஜய் வந்து அந்த கூட்டத்தில் அவ்வளோ வந்து நசுக்கு விட்டுருவாங்களா? மக்கள்லாம் எப்படி வேணா போட்டுன்னு விட்டுறதா? இது தவறு இல்லையா? இது தவறு. இவங்க முதல்ல பாதுகாப்பு கரெக்டாக கொடுத்துருக்கணும். பாதுகாப்பு கொடுக்காமட்டது கவர்மெண்ட் தப்பு தான். முதல்ல நேற்று அந்த நிகழ்வை பார்த்தேன். ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இனி வரும் காலத்தில் வந்து இந்த மாதிரி அரசியல் தலைவர்கள்லாம் முதல்ல பொதுமக்களுக்கு வேண்டிய வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். முதல்ல இந்த இழப்புக்கு பெரிய காரணம் எனக்கு என்ன, ஆர்கனைசேஷன் சரியா இல்லை. ஒரு தண்ணி இல்லை, பொதுமக்கள் கூடுற இடத்துக்கான இடங்கள் சரியான இடங்கள் இல்லை. இது ரொம்ப வருத்தம் அளிக்குது. இன்னொன்று என்னன்னா, ஒரு கூட்டத்துக்கு வருவீங்க, நம்மளை பாதுகாத்துக்கணும். தலைவரை என்னைக்கு வேணாலும் பார்த்துக்கலாம். இதில் கவர்மெண்ட்டை மட்டுமே குறை சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாதி பொறுப்பு இருக்குன்னா, அந்த கூட்டத்தை நடத்துறவங்களுக்கு மீதி பாதி பொறுப்பு இருக்கு. அதை வந்து அந்த கட்சி தலைமையில் இருக்க தலைவர்கள் உணர்ந்துக்கணும். தொண்டன் இல்லாமல் எந்த தலைவனும் வந்து வளர முடியாது. தயவுசெய்து இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.